வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்கவிருப்பது தோனியின் இந்த நிலைக்கு காரணம் என்ன, தோனி வெர்சஸ் அவருடைய ராகு திசை. இதுதான் இன்றைய தலைப்பு. மகேந்திர சிங் தோனி இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். அவருடைய பொறுமை நிதானம் அப்படிங்கிறது எல்லாரையும் கவர்ந்த ஒரு குணாதிசயம். எந்த நிலையிலும் கூட கொஞ்சம் அப்படியே அமைதியா ஹேண்டில் பண்ணக்கூடியதுங்கிறது அவருக்கு பிறவியிலே இருக்கக்கூடிய குணம். இதற்கு என்ன காரணம்? இதற்கு முன்னாடி பல இந்தியன் கிரிக்கெட் கேப்டன்ஸ் இருந்தாலும் கூட தோனிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எல்லா ஃபார்மேட் ஆஃப் த கேம்லையும் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய நிதானம், பொறுமை. ஒரு மனிதன் பேலன்ஸ்டா இருக்கும் போது அவன் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் அவர் சொல்றாரு அவருடைய பிஹேவியர் மூலியமா. அப்போ அந்த மாதிரி அவருக்கு பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய காரணம் என்ன? அவருடைய ஜாதகத்தை ஒரு சின்ன அலசல் பண்ணுவோம். இப்ப அவருக்கு நடக்கக்கூடியது குரு திசையில சனி புத்தியானது நடக்கிறது. குரு பகவான் உத்தர நட்சத்திர சாரம் சூரிய சாரத்துல திசையை நடத்துறார். இவருடைய ஜாதகத்துல இவருடைய கன்னி லக்னத்துல குரு பகவான் இருந்து திசையை நடத்துறார். இவருக்கு குரு பகவான் ஆகாதவர், அதாவது மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி. இந்த குரு திசையானது இவருக்கு இப்பதான் ஒரு 3-4 வருஷமா தான் நடக்குது. இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக தோனி அவருடைய சொந்த வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸை அவர் பார்த்திருப்பார். அதாவது கொஞ்சம் டவுன் ட்ராட், கீழே போகக்கூடிய சேஞ்சஸை அவர் பார்த்திருப்பார். கண்டிப்பா இது நடந்திருக்கும். ஆக இந்த ராகு திசையானது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சிக்னிஃபிகன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தோனியுடைய வாழ்க்கையில ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம், ராகு இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 11, 12 இந்த இடத்துல இருக்கும்போது ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு அசாத்தியமான ராஜயோகங்களை வழங்குவார். இதுல இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், தோனிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதுக்கு அடுத்தபடியான பாயிண்ட் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடங்கள்ல ராகு இருக்கும் போது அசாத்தியமான ராஜயோகங்களை வழங்குவார். அப்படி பார்க்கும் போதும் கடகத்துல இருக்கக்கூடிய ராகு. இது இன்னொரு சிறப்பு என்னன்னா, சுக்கிரன் சுபகிரக இணைவோட ராகு இருக்கிறதுனால சுக்கிரன் செய்ய வேண்டிய அத்துணை பலன்களையும் தான் அள்ளி ஊதி செய்யக்கூடியவர் தான் ராகு பகவான். சுக்கிரன்னா எது? உயரிய காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம்ஸ், லக்ஸரியான வாழ்க்கை, பங்களா, காரு, பெரிய பேர், புகழ், இதுக்கெல்லாம் ராகு தான் காரகத்துவம். அந்த ராகு பகவான் தன்னுடைய 18 ஆண்டு கால திசையில தோனிக்கு எது எது வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு இருந்துச்சோ அதையெல்லாம் சாத்தியமாக்கி காமிச்சிருக்காரு. உலக புகழ் பெறக்கூடிய அளவில் ராகு பகவான் திசை இது ஒரு உதாரணம். ராகு திசைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆக ராகு திசையால முடியாதது கிடையாது. சாதாரண மனிதனை கூட பெரிய அளவுல மாற்ற முடியும். இப்போ இந்த தோனியுடைய வாழ்க்கையில ராகு திசையானது ஒரு டிக்கெட், இது ரயில்வேல ஒர்க் பண்ண ஒருத்தரை மிகப்பெரிய இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் ஆக்கி எல்லா வேர்ல்டு கப்ஸையும் வின் பண்ண வச்சு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா சொன்னது ராகு திசை. அந்த அளவுல தோனியுடைய வாழ்க்கையில இப்போ நடக்கக்கூடிய குரு திசையை வச்சு கணக்கில் பார்க்கும்போது சற்று சரிவை நோக்கி தான் போற மாதிரி தான் இருக்கு. இதுதான் உண்மை. குரு திசையானது தோனிக்கு மாரக மற்றும் பாதகாதிபதியுடைய திசையாகும். குரு பகவான் லக்னத்திலேயே தோனிக்கு கன்னி லக்னத்திலேயே இருக்கிறதுனால சில தேவையில்லாத உடல் உபாதைகளை கொடுக்கலாம், சில தோல்விகளை சந்திக்க வைக்கலாம். அடுத்த 12 ஆண்டு காலங்களுக்கு தோனிக்கு பொறுத்த வரைக்கும் சில சரிவுகள் இருக்கும். ஒட்டு மொத்தத்துல இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு சில வெற்றிகளும் வரும். ஆனா இன்னும் நீங்கள் பார்க்காத தோனியை ஒரு 12 ஆண்டு காலம் 2036 நீங்க பார்ப்பீங்க. சனி திசை எப்ப தோனிக்கு ஆரம்பிக்குதோ லக்னத்துல, கன்னி லக்னத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவார்.
எப்படின்னா நல்ல வகையில் இப்ப வரைக்கும் அடைந்த புகழ், பெயர், செல்வம், செல்வாக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அளவிலே தோனியுடைய வாழ்க்கையை சனி பகவான் மாற்றி அமைப்பார். எப்படின்னு கேட்டீங்கன்னா 19 ஆண்டு கால திசையில பதவிகளில் உட்கார வைப்பார். எனக்கு தெரிந்த மட்டில் தோனி ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அரசியல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அரசியலில் வருவது மட்டுமல்லாமல் அரசியலில் மிகப்பெரிய அளவில் உயரங்களை எட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒட்டு மொத்தத்தில் தோனியுடைய வாழ்க்கையில் ராகு திசை எப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா தற்சமயம் நடக்கக்கூடிய ஐபிஎல்ல இது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு திசை சனி புத்தியில அவருக்கு நேரம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் உண்மை. இந்த குரு பகவான் அவருக்கு உத்திர நட்சத்திர சாரம், சூரியனுடைய சாரத்தில் குரு பகவான் திசையை நடப்பதனால சூரியன் தோனிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. புதன் ஆட்சி பெற்ற புதனோட தோனியுடைய ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன் ஒரு சாதாரண மனிதன் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவருடைய லக்னாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் ஆட்சி பெற்று பஞ்ச மகா புருஷ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 யோகத்துல ஒன்னான பத்ர யோகத்தை வழங்கி இருக்கிறார். புதன் எதற்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிதானம், உலக ஞானம், அகட விகடம், வாக்கு, பொறுமையா ஒரு விஷயத்தை அனலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றது, இது எல்லாத்துக்கும் புதன் தான் காரகத்துவம். அப்படிப்பட்ட புதன் லக்னாதிபதியாகவே இருந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக 10ஆம் இடத்தில் பத்ர யோகம் பெறுவதனால் இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கிறார். தவிர இப்ப நடக்கக்கூடிய குரு பகவான் நட்சத்திர சாரம் பெற்றது சூரியனுடைய சாரம். அந்த சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பகவான் கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பின்னடைவுகளை சந்திக்க வைக்கதான் செய்வார். ஒட்டு மொத்தத்துல தோனியுடைய ஜாதகத்துல பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தோனியுடைய ஜாதகத்துல அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்திருப்பார். சைல்ட்ஹுட்ல பெரும்பாலும் அவருடைய இளம் வயதுல மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருப்பார். தன்னுடைய லக்னத்தில் குரு, சந்திரன், சனி இது கூடி இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு காதலாகி அந்த காதல் ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகுதான் அடுத்த திருமணம்ங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். இதற்கு காரணம் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், அதற்கு அதிபதியான குரு பகவான் மாரக மற்றும் பாதகாதிபதி சனியுடன் சேர்வதுதான் காரணம். எல்லாத்துக்கும் மேல தோனிக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கு, குரு சந்திர யோகம் மற்றும் கஜகேசரி யோகம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவர் லக்ஸரியா தான் இருப்பார். அவர் எந்த விதத்திலையும் மாற மாட்டார். ஏன் ஸ்போர்ட்ஸ்ல வர்றாருன்னா பாக்யஸ்தானத்துல செவ்வா, அதனால ஸ்போர்ட்ஸ்ல வர்றாரு. எல்லாத்துக்கும் மேல 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சுக்கிரன் மற்றும் ராகுடைய இணைவு இந்த தோனியுடைய லைஃபை லக்ஸரியஸான ஒரு லைஃபா மாற்றும். மிக பெரிய கார்ஸ், பெரிய ஃபாரின் கண்ட்ரிஸ் லக்ஸரியஸா இருக்கும். எப்பவுமே அந்த லக்ஸரி கம்மியாகவே முடியாது. இதுதான் இது காரணம். வாழ்க்கையுடைய முற்பகுதியில பெரும் கஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனிதன் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில மிகப்பெரிய சாதனையாளராக மிளிர்வது என்பது இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். ஏற்கனவே நம்ம சொல்றதுதான், பல தடவை சொல்றதுதான், கன்னி ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலையும் நெளிகிற இடத்துல நெளிஞ்சு, வளையிற இடத்துல வளைஞ்சு, ஒளிகிற இடத்துல ஒளிஞ்சு மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லார்ட்டையும் சாக்கு போக்கா போயிடுவாங்க. இது தோனி ஒரு உதாரணம். அத்துணை பேர்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாத்தியம் அப்படின்னா அது கன்னிராசிக்கு தான் சாத்தியம். அப்படிப்பட்ட தோனி இன்னும் வருங்காலத்தில் மிகப்பெரிய பெயர்களும் புகழும் அடைய வேண்டும் என்று கூறி அந்த முருகப்பெருமானை வேண்டி அமைகிறோம். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.